அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. தமிழக முன்னாள் முதல்வர் சொல்லியிருக்கிறார், கிளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போதைய ஆளும் முதலமைச்சர் குறித்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். கிளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த செய்தியை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பிளவுபட்ட அதிமுக எனும் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயற்சி பண்ணி அவங்க உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியிருக்கிறதாகவும் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருப்பதை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களோட ஸ்டார்டிங்கே இப்படி இருந்தால் ஃபினிஷிங் எப்படி இருக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக அரசு ஆட்சி பொறுப்பேற்று இன்றுதான் பெரும்பான்மை நிரூபித்திருக்கிறார்கள். இன்றே எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். உங்களோட ஸ்டார்டிங்கே இப்படி இருந்தால் ஃபினிஷிங் எப்படி இருக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்கிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, முன்னாள் முதலமைச்சரின் கேள்விகள் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்போது சட்டப்பேரவையில் நடந்து முடிந்திருக்கிறது. அதில் தற்போது அந்த புரோட்டஸ்ட்ல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக 144 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது அந்த புரோட்டஸ்ட்ல வெற்றி பெற்றதாகவே சபாநாயகர் அறிவிப்பு வெளியிட்டு சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த புரோட்டஸ்டின் முன் கூட திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியான தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அதை புறக்கணிப்பு செய்திருந்தார்கள், வெளிநடப்பு செய்திருந்தார்கள். அப்போதும் கூட பல்வேறு கண்டனங்களை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி அமையவோ தொடரவோ திராவிட முன்னேற்ற கழகம் தடையாக இருக்காது என்ற எனது நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், சட்டமன்றத்தில் இருக்கும் எங்கள் தோழமை இயக்க உறுப்பினர்கள் சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த், பேராசிரியர் ஜவாஹிருல்லா, சகோதரர் தமிமுன் அன்சாரி, சகோதரர் நித்யானந்தன் ஆகிய உறுப்பினர்களும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதே போல் எங்களது மற்ற தோழமை இயக்கங்களான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஆகியவை ஆதரித்து ஓட்டளித்திருக்கின்றனர். இந்த ஆட்சி அமைய வலுவழுத்த எல்லோருடைய நம்பிக்கையும் சிதைக்கும் வேளையிலேயே தமிழக வெற்றி கழகம் இறங்கி இருப்பதாகவும், அதற்கு சாட்சியாகவே கடந்த 3 நாட்கள் அவர்களது செயல்பாடுகள் இருப்பதாகவும், அதுக்கு எதிராக தோழமை கட்சிகள் கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கைகளை சான்றாக இருக்கும் என்பதாக அவர் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆட்சி நிலைக்க தேவையான எண்ணிக்கை எங்கள் தோழமை இயக்க நிலைப்பாட்டால் இருந்தாலும் கூட இன்றைய ஆளுங்கட்சி என்ன செய்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். கிளீன் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்றீங்களே என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக பிளவுபட்ட அதிமுக எனும் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயற்சி பண்ணி அவங்க உறுப்பினர்களே விலைக்கு வாங்கியிருக்கீங்க என்பதாக வெளிப்படையாக அவர் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். உங்களோட ஸ்டார்டிங்க இப்படி இருந்தா பினிஷிங் எப்படி இருக்கும்? இது தூய சக்தியா இல்ல அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்குற சக்தியா என தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்த மக்களை வருத்தி போற்றும் வகையிலாக இந்த சம்பவம் என்பது நிகழ்ந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் மீது தற்போது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேள்விகள் வாயிலாக எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக இந்த வாக்கெடுப்பின் போதும் கூட திமுக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் திமுகவின் தோழமை கட்சிகள் வெளிநடப்பு செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.